ஹலோ மக்களே, ஆர் யூ கியூரியஸ் அபவுட் காந்தாரா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னட திரைப்படமான காந்தாராவின் வெற்றி உள்ளூர் தெய்வ வழிபாடு மற்றும் பூதகோள பண்டிகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த படம் காட்டுப்பேட்டு கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு கிராமவாசிகள் தங்கள் பாதுகாவலர் தெய்வங்களான பஞ்சுரலி மற்றும் குளிகாவை வணங்குகிறார்கள். இந்த படம் ஒரு கற்பனை கதையை பயன்படுத்தினாலும் அதில் சித்தரிக்கப்பட்டுள்ள உள்ளூர் தெய்வங்களும் பண்டிகைகளும் உண்மையான மரபுகளிலிருந்து எடுக்கப்பட்டவை. தெற்கு கர்நாடகாவில் உள்ள துளுநாட்டு பகுதியிலும் கேரளாவின் சில பகுதிகளிலும் தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன. அவை உள்ளூர் நாட்டுப்புற தெய்வங்கள், பூதம் அல்லது ஆவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவற்றின் வழிபாடு வேத காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது குறித்த ஆராய்ச்சி எதுவும் இல்லை. இந்து மதத்தில் தெய்வங்கள் அவற்றின் ஆதரவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. சிலர் குலதெய்வர்கள், அதாவது ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள். சிலர் கிராம தெய்வர்கள், அதாவது ஒரு கிராம சமூகத்தை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் இஷ்ட தெய்வர்கள், அதாவது தனிநபரால் போற்றப்படுகிறவர்கள். தெய்வங்கள் சேஸ்திரபாலர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் காவல் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தெய்வங்கள் பாரம்பரியமான திறந்த வெளியில் வழிபடப்படுகின்றன. மேலும் அவை இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதிலிருந்து வேறுபட்ட ஒரு நாட்டுப்புற பாரம்பரியத்தை சேர்ந்தவை. இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் பூதகோள பண்டிகையின் போது வணங்கப்படுகின்றன. இதில் ஆவியைப் போல ஆள் மாறாட்டம் செய்யும் நடன கலைஞர் தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டதாக நம்பப்படுகிறது. பிரபலமான பூதங்கள் அல்லது தெய்வங்களில் சில பஞ்சுரலி, பாபையா, பிலியூட்டா, கல்குடா, கல்யூர்த்தி, பிலிச்சாமுண்டி, குளிகா மற்றும் கோடி சொன்னையா. தெய்வங்கள் முதலில் திறந்த வெளியில் ஒரு மரத்தின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாத கல்லால் வணங்கப்பட்டன. ஆனால் பல நூற்றாண்டுகளாக தெய்வ வழிபாட்டிற்கு சிலைகள் பயன்படுத்தப்பட தொடங்கின. காந்தாரா திரைப்படத்தின் கதை பஞ்சுரலி மற்றும் குளிகா ஆகிய இரண்டு தெய்வ வழிபாட்டை சுற்றி வருகிறது. பஞ்சுரலி தெய்வத்தின் கதை வாய்மொழியாக மரபிலிருந்து வருகிறது. இந்த கதையின்படி சிவன் மற்றும் பார்வதியின் இன்பத் தோட்டத்தில் ஒரு காற்றுப்பன்றி இறந்துவிட்டது. அதன் குட்டியை பார்வதி தனது குழந்தையாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த இளம்பன்றி மிகவும் அழிவுகரமானதாக இருந்தது. சிவன் அதை கொல்ல முடிவு செய்தார். ஆனால் பார்வதி தேவி பன்றியை நேசித்ததால் அவள் சிவனை தனது செல்ல பாணியை கொல்ல வேண்டாம் என்று சமாதானப்படுத்தினாள். எனவே சிவபெருமான் காட்டுப்பன்றியை பூமிக்கு விரட்டினார். மேலும் மக்களை பாதுகாக்கவும் அவர்களிடமிருந்து அஞ்சலி பெறவும் அது நியமிக்கப்பட்டது. எனவே இந்த பன்றி பஞ்சுரலி என்று அழைக்கப்படும் பூதம் அல்லது ஆவியாக மாறியது. இந்த புராணம் ஓர் உள்ளூர் வழிபாடு முறையை சைவ மதத்தில் இணைத்ததை பிரதிபலிக்கிறது. குளிகாவின் கதையும் இதே போன்றது. அதில் சிவன், பார்வதி மற்றும் வனவாசம் ஆகியவை அடங்கும். குளிகா ஒரு கல்லில் இருந்து பிறந்தார். இந்த கல் பார்வதியால் சாம்பல் குவியலில் கண்டெடுக்கப்பட்டது. சிவன் அதை தண்ணீரில் எரிந்தபோது அது குளிகாவை பெற்றெடுத்தது. குளிகா விஷ்ணுவுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார். ஆனால் அவரது அழிவுகரமான தன்மை காரணமாக விஷ்ணு அவரை பூமிக்கு அனுப்பி சபித்தார். புராணங்களின்படி பஞ்சுரலியும் குளிகாவும் ஒரே நிலத்திற்காக சண்டையிட்டனர். அதற்காக ஒரு போரிலும் ஈடுபட்டனர். ஆனால் இறுதியில் துர்கா தெய்வத்தின் தலையீட்டிற்கு பிறகு குளிகா பஞ்சுரலியின் நெருங்கிய தோழராகவும் வழிபாட்டாளராகவும் ஆனார். எனவே இரண்டு தெய்வங்களும் ஒன்றாக வழிபடப்படுகின்றன. இங்கே இரண்டு உள்ளூர் வழிபாட்டு முறைகளின் ஒன்றியத்தை காண்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.